மத்தேயு 12:3-5 அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். 8 மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். ஓய்வு நாளில் கதிர்களை கொய்து சாப்பிடக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சீஷர்கள் மேல பரிசேயர்கள் குற்றம் சாட்டினதுக்கு ஆண்டவர் எத்தனை லா பாயிண்ட் சொல்றார் பாருங்க. அதெல்லாம் தப்பு இல்லப்பா, போப்பா அப்படின்னு ஒரே வரியில முடிச்சிருக்கலாம். வரலாறை எடுத்து பார்த்தால் இப்படியெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் எழுதப்படலை, வேதத்தில் எங்கேயும் எழுதப்படலை. இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் பரிசேயர்கள் சில நல்ல விஷயங்களும் நடந்தன. ஊருக்கு ஜபாலயம் அப்போதுதான் தோன்றியது. சினகாக்கு என்று சொல்லக்கூடிய ஜபாலயம் அப்போதுதான் தோன்றியது. அது மல்கியா வரைக்கும் அந்த ஜபாலயம் கிடையாது. அந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம், கிரேக்கர்களுடைய ஆட்சி காலம். இதில் சில தீமைகளும் நடந்தது. பரிசேயர்கள் சில புதிய கட்டுப்பாடுகளை, இந்த மாதிரி ஓய்வு நாளில் கதிரை கொய்யக்கூடாது, ஓய்வு நாளில் ஒருத்தனுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடாது, இப்படியெல்லாம் தேவையில்லாத ரொம்ப கொடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், நீங்கள் கொண்டு வந்த சட்டம்பா, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது, போப்போன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் எத்தனை அதற்கான ஆதாரங்களை பைபிள்லேருந்து எடுக்கிறார். தாவீது அப்படி செஞ்சிருக்கிறான், அது முதல் ஆதாரம். 2வது ஆதாரம், ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் ஊழியம் செய்யலான்னு போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது பசிக்கு சாப்பிடக்கூடாதா? 2வது பாயிண்ட் எடுக்கிறாரு. 3வது பாயிண்ட்டு, தேவாலயத்தில் நான் பெரியவர். தேவாலயத்திற்காக தானே ஓய்வு நாள். அந்த தேவாலயத்தை விட நான் பெரியவர், நான் பக்கத்தில் இருந்து அதை அனுமதிக்கிறேன். 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். சும்மா நீங்க சட்டத்திட்டத்தை பேசிட்டு இருக்காதீங்க. நான் இரக்கத்தை, ஒருத்தன் பசியில துடிக்கிறான், இரக்கத்தை விரும்புகிற. 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். பாருங்க, 5 காரணங்களை சொல்லி ஒரு சாதாரண குற்றச்சாட்டு. ஓய்வு நாளில் பயிரை கொய்து சாப்பிட்றது தப்பு, சாதாரண குற்றச்சாட்டு. அதுக்கு 5 காரணங்களை அடுக்கி தன்னுடைய பிள்ளைகளை அவர் தற்காக்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய சீஷர்களுக்காக அவர் வாதாடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஏசாயா 54:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இதுதான் அநேகருக்கு பிடிச்சமான பகுதி, அநேகர் அதை பயன்படுத்துகிற பகுதி. அதுக்கு அடுத்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற அப்படின்னா உன் மீது குற்றஞ்சாட்டுகிற எவரையும் நீ குற்றப்படுத்துகிற அளவுக்கு அவங்க நிலைமை மாறிடும். நம்ம குற்றப்படுத்தக்கூடாது, யாரையும் குற்றவாளியாய் தீர்ப்பதற்கு நமக்கு செய்யக்கூடாது. நம்மீது குற்றஞ்சாட்டுகிறவர்கள் மீது நாம் குற்றம் சாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு, சூழலை, அதற்குள் அவர்கள் தள்ளப்படுவார்கள். அவர்கள் எவர் உன் மீது குற்றம் சாட்டினாலும் அது எடுபடாது, அது நிற்காது என்று ஒரு விலையேற பெற்ற வாக்குத்தத்தம். ஆனால் அது மட்டும் இல்லை, ஆண்டவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறது மட்டுமில்ல, இங்கேயும் அவர் நமக்காக அவர் பேசுகிறார், நமக்காக வாதாடுகிறார், நமக்காக நம்மை அதை டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சட்ட பாஷையில். டிஃபென்ஸ் லாயர் அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு ஆதரவாக வாதாடுகிறவருக்கு பேர் தான் டிஃபென்ஸ் லாயர். அவர் நமக்கு ஒரு டிஃபென்ஸ் லாயராக
நம்மை தற்காக்கிற வக்கீலாக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நம் மீது குற்றஞ்சாட்டுகிறவர்களை குறித்து பயப்பட வேண்டியதில்லை, கோபப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு குற்றத்துக்கு 5 ஆதாரங்களை காட்டி நம்மை தற்காக்கிறவர் உண்டு. ஆமென்.